லஞ்சுக்கு நான் ஆம்பூர் நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ணியிருக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இதுல ஜீரக சம்பா அரிசி வச்சுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம முழு பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணுவோம். இது மீட் பிளேவர் தான் இதுல அதிகமா இருக்கும். அந்த அரிசியும் அந்த மீட்டும் கரெக்ட் டெக்ஸ்சர்ல குக் ஆகி அது அல்டிமேட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த ரெசிபியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆம்பூர் பிரியாணி பண்ணி அசத்திடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு 9 காஞ்ச மிளகாவை ஒரு அரை மணி நேரமா நான் தண்ணியில ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுவேன். இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆம்பூர் பிரியாணி பண்றதுக்கு. நாட்டுக்கோழிய கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். கடாயில நான் கிரவுண்ட்நட் ஆயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதோட 1 டீஸ்பூன் நெய்யும் நான் ஆட் பண்றேன். இப்போ நம்ம முழு பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம செதைச்சு வச்ச பூண்டை மட்டும்தான் இப்ப ஆட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நான்